Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல வரலட்சுமி நோன்பு விரதம் பூஜை குறித்து நீங்கள் எழுப்பின சந்தேகங்களுக்கான விடைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வரலட்சுமி நோன்பு குறித்த பல பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் திரும்ப திரும்ப பதிவு முழுமையாக பார்க்காமல் சிலர் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பதிவுகளில் உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கான விடைகள் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அனைத்து செய்திகளுமே கிடைக்கும். என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்துடுறீங்க வீடியோவை, அப்புறம் கேள்விகளாக கமெண்ட்டில் தொடுக்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். காரணம் என்னென்னா, நான் ஒரு பதிவுன்னு எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதனால தான் ரொம்ப நீளப்பதிவாக தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனித்தனி கேள்வி கேட்குறீங்க. தனித்தனி கேள்விக்கான ஒரு தலைப்பு கொண்டு வீடியோவை எதிர்பார்க்குறீங்க போல இருக்கு. அதனால என்ன பண்ணணும், இனிமேல் குட்டி குட்டி வீடியோவை தான் போடணும் போல இருக்கு. சரி, இந்த வரலட்சுமி நோன்பு குறித்த பெரும்பாலான கேள்விகள் கமெண்ட்ஸில் நான் படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கலசம் வைத்து நாங்கள் பூஜை பண்ணுறோம், இல்லை கலசம் வைக்காமல் படம் வைத்து பூஜை செய்தால் கூட அந்த பூஜை பொருள்களை மற்றும் கலசத்தை எப்பொழுது விசர்ஜனம் பண்ணணும், அதாவது எப்பொழுது எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வரலட்சுமி நோன்பு பூஜை விரதம் இருக்கு இல்லையா, அந்த நாள் வெள்ளிக்கிழமை வருது, இந்த வர்ற வெள்ளிக்கிழமை வருது. அதற்கு முந்தைய நாளே நம்ம கலசம் அமைத்து அம்பாளை மாலையிலேயே வியாழக்கிழமை மாலையிலேயே வீட்டுக்கு வாங்கன்னு வெளியிலேருந்து அழைச்சிட்டு வர்றோம். அதுக்கான பதிவுகள் எல்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஒரு தொகுப்பாக, அதாவது பிளேலிஸ்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த உங்கள் கேள்வி இருக்கோ அதுக்கான பதிவுகள் எல்லாமே இருக்குது. வாங்கன்னு அழைச்சிட்டு வியாழக்கிழமை சாயந்தரமே நம்ம கூப்பிட்டு வந்துடுறோம். அப்புறம் என்ன பண்ணணும், இதுலேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கலசத்தை நம்ம வச்சு படத்தை வச்சு நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வர்றோம், வாங்கன்னு மகாலட்சுமி தாயாரை வரவேற்று உள்ளே கூட்டு வரும்பொழுது எங்கே வைக்கணும் கலசம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கலசத்துக்குன்னு தனியாக ஒரு மேடை அமைத்திருந்தால், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூஜை அறை நிறைய பேருக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லாட்டி கபோர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஒரு மேடைன்னு அமைச்சிருந்தீங்கன்னா, இல்லை பூஜா மண்டபம்னு அமைச்சிருந்தீங்கன்னா, பூஜா மண்டபம்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு மனையை வச்சுருக்கேன்ல, அதை வச்சு வெளியில் பூஜை அறைக்கு நேர் வெளியில் வச்சு பூஜை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வசதியாக இருக்கும். பூஜை அறையில் இருக்கிறதும் தெரியணும், நாடும் தெரியணும், மண்டபத்தில் எப்படி சுவாமியை வைக்கிறோன்றதும் அலங்காரத்தோடு வைக்கிறோன்றதும் தெரியணும் இல்லையா. அதுக்காக அப்படி பண்ணுறேன். மண்டபம் தனியாக வைத்திருந்தால் அந்த மண்டபத்தில் கொண்டு நீங்கள் அம்பாளை உட்கார வச்சு விளக்கு ஏற்றி விட்டுருங்க வியாழக்கிழமையே. அடுத்த நாள் என்ன பண்ணணும், காலையிலேயே பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமிக்கும் விளக்கு ஏற்றிக்கிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு, நம்ம இந்த வியாழக்கிழமை வச்சுருந்தோம் இல்லையா மண்டபத்தில், இல்லை பூஜை அறையிலேயே வைக்கிறீங்கன்னா கூட தனியாக ஒரு மனை அமைத்து அதில் வைங்க அம்பாளை, அந்த கலசத்தை வரவேற்ற அம்மனை. இப்போ அம்மன் படமாக இருந்தாலும் அந்த மனையில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணும், பூஜைக்கு எங்கே ஏற்பாடு, பூஜை அறையிலேயே ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, செல்ஃபில் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தனியாக ஹாலில் மனை அமைத்து பூஜை பண்ணால் கூட பரவாயில்ல, அங்கே வச்சுக்கணும். அதற்கு பிறகு எப்படி பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கோங்க. அந்த பூஜை செய்முறையெல்லாம் கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்தது விசர்ஜனம் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. விசர்ஜனம்னா நம்ம பூஜைக்கு வைத்திருக்கக்கூடிய பொருள்கள். இப்போ வாழை இலையெல்லாம் நம்ம வச்சு படைக்கிறோன்னா அந்த வாழை இலை, பூ, சாமிக்கு வச்ச பூ, மற்ற இந்த ஊதுவத்தி குச்சி, இந்த சாம்பிராணி, இந்த சாம்பல் இருக்கும் இல்லையா, அது இது போன்ற பொருள்களை எல்லாம் மாயலை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தோன்னா அந்த மாயலை, இதையெல்லாம் என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதையெல்லாம் சேகரித்து ஓடுற ஆறில் விட்டுருங்க. அப்படி இல்லையா கடல் இருந்ததுன்னா கடலில் கொண்டு போய் போட்டுருங்க. அப்படியும் எதுவும் அமையலிங்க எங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த பொருள்களை எல்லாம் சேகரித்து
மற்ற குப்பையோடு போடாமல் அதை எடுத்து நீங்கள் ஒரு தொட்டி வச்சுக்கோங்க. இதுக்குன்னே ஒரு தொட்டி வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து மக்க போட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப உத்தமம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே ஒரு குழி மாதிரி வெட்டியிருப்பாங்க, அதில் போட்டுக்கிட்டே வருவாங்க. அது மக்கி மக்கி என்ன ஆகும், உரமாக மாறும். வீட்டில் செடி இருந்தால் அதில் போடுவாங்க, இல்லாட்டி கொண்டு போய் எங்கேயாவது மண்ணோட மண்ணாக போட்டுக்கிட்டு வருவாங்க, ஆற்றுல கடலில் போட்டுட்டு வருவாங்க. இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே உங்களுக்கு வசதிப்படுறது நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கலசத்தில் அரிசி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் செஞ்சோ இல்லை நீங்கள் சாதம் சமைச்சோ சாப்பிட்டுக்கோங்க. இந்த அரிசி கூட இன்னும் கொஞ்சம் அரிசியை சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது பதார்த்தம் செஞ்ச பின்னாடி, அதாவது சமைச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து அம்பாளுக்காக நம்ம பூஜை பண்ணோம் இல்லையா, அது பிரசாதமாக மாறி விடுகிறது. அப்படி மாறின பின்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாப்பிடணும். யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டோன்னா, பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னா அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது, அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய காதோலை கருகமணி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பூஜைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெத்தலை பாக்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிட்றவங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி மாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் பூஜை பொருள்கள் மக்கறதுக்கு போடுறீங்களே அதோடு போட்டு விட்டுருங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் எடுத்து பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, நீங்கள் கலசத்தில் அரிசி கூட கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மஞ்சளை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பச்சை கற்பூரத்தை அதை நல்லா பொடி பண்ணிட்டு நீங்கள் வீடு முழுகும் போது அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது தண்ணீரை கலந்து வீட்டை முழுகி விடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்தது, பெண்கள் அநேகம் பேர் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் பூஜை பண்ணலான்ட்டு இருந்தவங்க, ஆனால் வந்து தூர சமயமாக இருக்குது, அதாவது பீரியட்ஸ் டேட்டாக இருக்குது, இல்லை நாங்கள் எல்லாம் இது ஏற்பாடு பண்ணிட்டோம், அந்த நேரத்தில் பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறீங்க. எத்தனை பதிவுகளில் நான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அது போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையை விட்டுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம். வரலட்சுமி நோன்பு பொதுவாகவே அடுத்த வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது உத்தமம். அதுலேயும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் செய்து கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்தது, சில பெண்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, நாங்கள் கணவரை இழந்தவர்கள், அப்படி இருக்கும்போது இந்த வரலட்சுமி பூஜையை செய்யலாமா அப்படின்னு. தாராளமாக செய்யலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் முன்புறத்தில் இருந்தால் அவருடைய சகோதரி ஆலட்சுமி, அவர் பார்த்திங்கன்னா கணவரை இழந்தவர், அவர் பின்புறம் இருப்பதாக நம்முடைய புராணங்கள் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வரலட்சுமி பூஜையை செய்து கொள்ளலாம். அடுத்தது, சிலர் கேட்டது என்னென்னா, இந்த நோன்பு கயிறை என்ன பண்ணணும் அப்படின்னு. நோன்பு கயிறு நீங்கள் 9 நாள் அணிந்து கொண்டு அதற்கு பிறகு அதை விசர்ஜனம் பண்ணிடுங்க. அதாவது நான் சொன்னது போல தான், தொட்டியில் போடுறது, ஆற்றுல போடுறது, இந்த மாதிரி தான் செய்துக்கணும். இதில் அம்மனுக்கு தாலி கயிறு போட்டிருந்தீங்கன்னா, அந்த கலசத்துக்கு கட்டி இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தாலி கயிறை என்ன பண்ணும், கலசம் எடுத்த பின்னாடி அதை அம்மன் படத்துக்கு மாட்டி விட்டுருங்க. ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அடுத்தது, இன்னும் சிலர் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த இரட்டை கலசம் வைக்கலாமா? இரட்டை கலசம்னா, ஏற்கனவே நாங்கள் நிரந்தர கலசம் வச்சுக்கிட்டு இருக்கோங்க, தனியாக வரலட்சுமி நோன்புக்கு என்று, வரலட்சுமி பூஜைக்கு என்று இன்னொரு கலசம் அமைத்து வணங்கலாமா, பூஜை செய்யலாமா அப்படின்னு. தாராளமாக செய்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம தான் வந்து 3வது நாள் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் அது எடுத்து அந்த கலசம் மற்றும் அதன் தொடர்பான அலங்கார பொருள்கள் எல்லாமே எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் சுருட்டி நீங்கள் எங்கேயாவது பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த ஆண்டு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நிரந்தர கலசம் ஒரு இடத்துல இருக்குது, எங்களால் எடுக்க முடியாது, அது எடுக்க மனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இது சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் செய்யறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிரந்தர கலசம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கலசத்தையே இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கும் எடுத்து அதை புதுப்பித்து கொண்டு அதை மட்டுமே வச்சு மீண்டும் பூஜை செய்து மீண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவேன். இப்படியும் நீங்கள் செய்துக்கோங்க. அடுத்தது, பெரும்பாலானவர்கள் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, எத்தனை பதிவில் சொன்னாலும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது என்னென்னா, அந்த வீட்டில் மாமனார் அல்லது மாமியார் தவறி 3 மாதங்கள் ஆயிடுச்சு, 6 மாதங்கள் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நோன்பை செய்யலாமா, விரதத்தை மேற்கொள்ளலாமா, இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பூஜை என்பது பார்த்திங்கன்னா, நம் வீட்டை
மங்களப்படுத்துவதற்காக, இன்னொன்று சுபிக்ஷமாக வைத்துக்கொள்வதற்காக. அதனால் என்ன பண்ணுவார் குருக்கள், இந்த வாத்தியார் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தீட்டு கழிக்கிறதுக்கு வருவாங்க. 16ஆம் நாள் இல்லை 11ஆவது நாள் இந்த மாதிரி வருவாங்க. வந்த பின்னாடி தீட்டு கழிச்சுக்கிட்டு நீங்கள் போய் பூஜை அறையில் விளக்கேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாமனார் மாமியார் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்து அனுபவித்து வாழ்ந்து போய் இறைவனிடம் சேர்ந்தவர்கள். அதனால் இப்படி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மறைந்துட்டா கூட 3 மாதம் கழித்து நீங்கள் இந்த பூஜைகளை மேற்கொள்ளலாம். இது திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. லாஜிக் படி பார்த்திங்கன்னா நம்ம பூஜையை வந்து செய்யலாம். செய்யாமல் நம்ம விட்டோன்னு வைங்களேன், அடுத்தது ஏதாவது ஒரு தகவல் வந்து இல்லை அடுத்த தீட்டு ஏதாவது, பெண் பெரியவளாயிட்டாங்க, தீட்டுன்றது பல வகைப்படுது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு தீட்டு வந்ததுன்னா அது தடப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அதனால்தான் நீங்கள் வந்து இந்த பூஜையை ரொம்ப கோலாகலமாக செய்யாமல் எளிமையாக செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த விழாக்கள் மற்றும் விமர்சையாக செய்யக்கூடிய பூஜைகள் எதுவாக இருப்பினும் அவர்கள் தவறுன பின்னாடி செய்யக்கூடாது, 1 வருஷத்துக்காவது பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, துக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அவர்கள் வந்து போயிட்டாங்களே அப்படின்னு மகிழ்ச்சியில் வந்து விழாக்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்லாம் தான் சொல்லியிருக்காங்க. விமர்சையாக செய்யாமல் நம்ம வந்து இது பூஜை செய்கிறோம், நம் அன்பை இறைவனிடம் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அது எப்படி வெளிப்படுத்துவோம், நம்ம பூஜை மூலமாக தானே வெளிப்படுத்துவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பூஜைகள் தாராளமாக செஞ்சுக்கோங்க, எளிமையாக செய்யுங்க. அடுத்தது சில ஆண்கள் கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த வரலட்சுமி பூஜா விரதம் நோன்பெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் பூஜா விரதம் நோன்பெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அந்த குடும்பம் உருப்பட்டுரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது உண்மையும் கூட. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அந்த தீட்டை பற்றி சொன்னேன்ல, 3 மாதங்கள் கழித்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு. சிலர் கமெண்ட்ஸில் கேட்டது என்னென்னா, 1 மாதம்தான் ஆயிருக்கு, அப்போ நாங்கள் பூஜை செய்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, குறைந்தபட்சம் நம்ம 30 நாள் அல்லது 40 நாள், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது, அப்படி தீட்டை கடைபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் குடும்ப வழக்கப்படி அந்த 30 நாள் அல்லது 40 நாள் அந்த தீட்டை கடைபிடித்து மிகவும் எளிமையாக பூஜை செய்து கொள்ளுங்க. கலசம் அமைக்கணுன்றது அவசியம் கிடையாது. பூஜை மகாலட்சுமி தாயாருடைய எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிலர் இதிலேயே கேட்டிருக்காங்க, எங்களுடைய பங்காளி தீட்டு இருக்குது, இல்லை பங்காளி மகள் வந்து வயதுக்கு வந்துட்டா, இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என் மகளே வந்து தூரமாயிட்டா, அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகள் வீட்டுக்கு தூரமானால் பிரச்சனை இல்லை, வீட்டை நல்லா மொழிகிட்டு அவங்கள ஒரு அறையில் இருக்க சொல்லிட்டு பூஜை இருக்கின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் பூஜையை மேற்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பங்காளி தீட்டு இருந்ததுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு மாதம் 40 நாள் மட்டுமே. எப்படி நீங்கள் உங்களுக்கு சொன்னேன்ல ஏற்கனவே, அது போல் கடைபிடிச்சிக்கோங்க. அடுத்தது, எங்களுடைய பங்காளி பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த தீட்டு கழித்த பின்னாடி உங்கள் வீட்டையும் சுத்தப்படுத்தி கொண்டு கங்காஜலம் எல்லாம் தெளித்த பின்னாடி நீங்கள் பூஜையை செய்து கொள்ளலாம். இதில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் படம் வைத்து பூஜை செய்து கொள்ளுங்க. படம் வைத்தாலும் கலசம் அமைத்தாலும் ஒன்று தான். படம் வைத்து பூஜை செய்து கொள்வதே நமக்கு முழுமையான பலன்கள் தரும், முழுமையான ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுற மாதிரி நம்ம உணர்ந்துக்கிட்டு செய்யணும். கலசம் வந்து அடுத்த ஆண்டிலிருந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி நிறைய பேர் கேட்டது என்னன்னா, நாங்கள் இதுவரைக்கும் கலசம் அமைத்து பூஜை செய்யலீங்க, புதுசாக கலசம் வச்சு பூஜை செய்யலாமா? ஏன்னா இது வந்து வழியாக ஒரு அம்மா எடுத்து செய்யணும், இல்லாட்டி வந்து மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தாங்கன்னா தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா எங்கள் மாமியார் வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது, அம்மா வீட்டில் பழக்கம் கிடையாது, நாங்கள் இது செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்படி புதுசாக கலசம் அமைத்து இந்த வரலட்சுமி பூஜையை இந்த ஆண்டிலிருந்து தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக தொடங்கலாங்க. பொதுவாகவே பூஜை செய்கிறதுல தான் ஏகப்பட்ட கேள்விகள், நிறைய பேருக்கு சந்தேகங்கள். இதை செஞ்சால் ஏதாவது ஆயிடுமோ, அதை செஞ்சால் ஏதாவது ஆயிடுமோனேன்னா தெய்வ குத்தம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பயம், நம்ம செய்ய போய் ஏதாவது தப்பாக ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேறு ஏதாவது கஷ்டம் வந்து சேர்ந்து விடுமோ அப்படின்ற பயத்தின் காரணமாக இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அதாவது நம்ம ஆத்மார்த்தமாக உண்மையான அன்போடு இறைவனை எளிமையாக எந்த காலகட்டத்திலும் வணங்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது.
ஆனால் அதற்கு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த பதிவில் சொன்ன மாதிரி அந்த விதிமுறைகள் மட்டும் பின்பற்றிக்கோங்க. சரி, இதில் அநேகமாக நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே விடை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், எல்லாமே எல்லா பதிவுலையும் இதுக்கு முந்தைய வருடங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அதை போய் உட்காந்து பாருங்கள். இப்போ பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இது தவிர முக்கியமானது, கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அந்த கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி உங்களை எங்கள் கடைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இப்போ இன்னும் முக்கியமான தகவல்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, அதாவது பிரான்ச்சஸ் கிடையாது. ஒரே ஒரு கடை நாங்கள் சென்னையில் தான் வச்சுருக்கோம். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் அப்படின்னு உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் சொன்னாங்கன்னா, இல்லது அவங்க கடையில் பொருள்கள் வாங்கிட்டு வந்து தான் எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன். ஏன் இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற போலிகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கிற காரணத்தினால்தான். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்பா, ஒரே மூச்சில் சொல்லி பிடிக்கிறேன் பார்த்தீங்களா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.